அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை திருவல்லிக்கு இடையில் இடைநிலை ஆசிரியர்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை திருவல்லிக்கு இடையில் இடைநிலை ஆசிரியர்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையின் ஒரு பகுதியில் பேரணியாக சென்று இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சமவேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை திருவல்லிக்கேணியில் இடைநிலை ஆசிரியர்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். சமவேலைக்கு சம ஊதியம் வேண்டி 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய வாலாஜா சாலையில் பேரணியாக செல்ல தொடங்கியிருக்கின்றனர். பேரிகார்டர்கள் தடுத்து அந்த பேரணிகளை பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். தங்களுடன் பணியாற்றக்கூடிய சக ஆசிரியர்களுக்கும் தங்களுக்கும் இடையேயான ஊதிய முரண்பாடு என்பது 16,000 ரூபாய் வித்தியாசம் இருக்கிறது. அதனை சரி செய்து தர வேண்டும் என கூறிதான் தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியான அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். திமுக தேர்தல் வாக்குறுதி 2021 311 அவங்க சொன்னதின்படி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திதான் அவருடைய போராட்டம் என்பது நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 2 முறை அவர்களுடனான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மேலும் குறித்து விசாரிப்பதற்காகவும் குழுவெல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஊதிய முரண்பாடு என்பது இதுவரைக்கும் சரி செய்யப்படாமல் இருப்பதன் காரணமாகவே தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 2 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றும் அது உடன்பாடு எட்டப்படவில்லை. தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கான சம்பளம் பிடிக்கப்படும் என சொல்லப்பட்டிருந்தது. துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் அவர்கள் என்னாலும் பரவாயில்லை, தங்கள் சிறையில் அடைத்தாலும் பரவாயில்லை என்கின்ற வகையில் தான் அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 நாட்களாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்த இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 1000க்கும் மேற்பட்டோர் வாலாஜா சாலையில் பேரணியாக கோட்டையை நோக்கி போவதாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். காவல்துறையினர் பேரிகார்டர்கள் மூலமாக அவர்களை தடுத்து அங்கேயே நிறுத்தி செய்திருக்கிறார்கள். தற்போது பகுதியில் போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரைக்கும் அரையாண்டு விடுமுறையில் தான் அவர்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருந்தார்கள். மாணவர்களுடைய கல்வி நலனில் பாதிக்காத வகையில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறந்த பின்பு ஆசிரியர்கள் பள்ளிக்கு சென்று விடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அவர்களுடைய கோரிக்கையை அரசு முறையாக பரிசீலனை செய்யவில்லை, அதை நிறைவேற்றவில்லை. இருந்தாலும் தங்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தாங்கள் தொடர்ச்சியாக சென்னையில் தான் இருக்கப் போகிறோம், மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என சொல்லியிருந்தார்கள். அதுபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட தலைநகரங்களிலும் இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இன்று சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய வாலாஜா சாலையில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களுடைய அந்த கோரிக்கை சமவேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பேரணியாக கோட்டையை நோக்கி போவதாக ஒரு போராட்டத்தை முழக்கங்களுடன் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது பேரிகார்டர்கள் மூலமாக தடுத்து பேரணியாக சென்றவர்களை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையாகவும் காவல்துறையினர் தயாராக இருக்கின்றனர். தினம் கிட்டத்தட்ட 15 நாட்களாக தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதும் அவர்கள் காவல்துறையினர் கைது செய்வதும் பிறகு மீண்டும் மாலை அவர்களை விடுதலை செய்வதும் என்கின்ற அது மீண்டும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இன்றும் இடைநிலை ஆசிரியர்கள் அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.